ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ டே விளாக் ஷூட் வீடியோ. கைஸ், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து பல நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஷூட் வந்திருக்கோம். அதுவும் லொக்கேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படிங்க எல்லா ஆஃபீஸ்க்கு தான் கைஸ் இன்றைக்கி நம்ம லொக்கேஷன் வந்திருக்கோம். அதுக்கும் இதுக்கு நாங்கள் டே ஷூட் போகிறதுக்கே நாங்கள் ரொம்ப தூரம் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஏன்னா நைட்டு கொஞ்சம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஷூட் பண்ண முடியாததெல்லாம் டே விளாகில் தான் போட்டு உங்களுக்கு நம்ம காமிச்சிட்ருக்கிறோம். அண்ட் அதனால தான் இங்கே வந்திருக்கோம். அண்டு இந்த லொக்கேஷனுக்கு எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க கைஸ் நைட்டில். நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நைட்டெல்லாம் சம்பவம் வெயிட்டாக இருக்கும் உள்ளே. அண்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், ஏதாவது பர்மிஷன் கேட்டு நைட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்டு இதோட மார்னிங்கோட அழகை காமிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் பகல் ஷூட்டே வந்திருக்கோம். அதுவும் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்திருக்கோம். அது உங்களுக்காண்டி, சப்ஸ்கிரைபருக்காண்டி. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ கைஸ். அதனால தான் ரீச் எங்களால் போக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். அண்ட் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. வாங்க தலைவர். நான் எங்கே ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் கைஸ், விஜய் தான் கைஸ் நம்ம கூட வீடியோவுக்கு வந்திருக்கிறான். விஜய், உங்கள் கருத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு யாராச்சும் உள்ளே இருப்பாங்களோ ரொம்ப பயமாக தான் இருக்குது. நான் வந்து நைட் எடுக்கிற மாதிரி தான் நான் வரலடா, நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாடா பார்த்துக்கலாம், கேட்டு பார்க்கலாம், பர்மிஷன் நைட் கொடுத்தாங்கன்னா எடுக்கலாம், இல்லைனா மார்னிங் மட்டும் ஒரு ஷூட் பண்ணிட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொன்னான். வந்துட்டோம், பார்த்துக்கலாம். உள்ளே வேணா இருக்காங்கன்னா என்னன்னு தெரியும். ஆமாம் கைஸ். அண்டு உங்களுக்கு இப்போ லுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த ஆம்பியன்ஸ் நமக்குள்ளே அப்படியே க்ரியேட் பண்ணோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் நாங்கள் உள்ளே வரும்போது இப்படிலாம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே காடாக தான் இருக்கும் அப்படி இந்த சைடு ஃபுல்லாக. அண்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எடுத்து போனேன் கைஸ். அண்டு முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்டு டே விளாக் ஷூட்லாம் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் டே விளாக் ஷூட்லாம் நாங்கள் போவோம். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் கொடுக்கணும் தான் நாங்கள் டே விளாக் ஷூட்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஓகே கைஸ், மிச்சம்லாம் நான் மேலும் மேலும் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். அண்டு வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. சன்டான் இதுதான் லொக்கேஷன். என்ன எழுதியே போட்டிருக்காங்க. காடு பாரு, இங்கெல்லாம் நைட்டு எது நடந்தாலுமே தெரியாது போல. இங்கே பயங்கர அப்படியே ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுது பாரு. இங்கே பாரு, ஒருவேளை இதுதான் நைட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோ. ஆமாம் கைஸ், நைட்லாம் வந்தால் சம்பவம் இருக்குது. பகலுக்கே நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை சுற்றி. இங்கே பாடுறாடி, இங்கே பாரு, உள்ளே வந்து பாறேன் எப்படி உடஞ்சி சம்பவம் இருக்குது. நைட்லாம் வந்தால் சரியான சம்பவம் இருக்குது. ரூம் பாரு எப்படி போகுது. அண்ட் கைஸ், நாங்கள் பார்த்த வரைக்கும்லாம் இது ஷூட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நைட்டில் டோரில் லாக் ஆகுதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இப்போ ஒரு மயான காட்சி அளிக்குது இடமே பார்க்கறதுக்கு. ஒரு துளி சவுண்டு இல்லை, பயங்கரமாக சைலண்ட்டாக இருக்குது. ஆமாம், அதுவும் இந்த அமைதிக்கு பின்னாடி தான் நிறைய ஆபத்து இருக்குது. நைட்டெல்லாம் வந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று இந்த லொக்கேஷன்லாம் வந்து எடுத்துட முடியாது. அதனால தான் நாங்கள் பகல் ஷூட் வரோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்ப்போம். பாடுறா, இங்கே பாரு, ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்குது. கடைசியில் துளி சவுண்டு முடியாது, செம்ம சைலண்ட்டு. சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அதுவே எனக்கு கைஸ், பயங்கரமாக சைலண்ட்டாக இருக்குது. பயங்கர சைலண்ட்டு பாரு, எப்படி சைலண்ட்டாக இருக்குது. செம்ம சைலண்ட்டாக இருக்குது. யாருன்னா இருக்கீங்களா? பகலில் யாரும் இருக்க மாட்டீங்க. இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தெரியலையாடா. இதெல்லாம் என்னடா ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. இடமே மாதிரியாக தான் இருக்குது. அண்டு
அண்ட் கைஸ் பத்தாவதுக்கு இடமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. இப்போவே எவ்வளோ சைலண்டாக நைட்டு தெரியல கைஸ், பயங்கரமாக சைலண்ட்டாக இருக்குது. துளி கூட சவுண்டு இல்லை கைஸ். இலையை மட்டும்தான் ஆடிட்டு கிடக்குது இந்த பேசினா அங்கேயே கேட்கும். நீங்கள் வேணால் யூடியூப்பில் வேணால் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஹெல் ஆஃபீஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. மனுஷனோட எலும்பா? இந்த இதுக்கு எலும்பு கொண்டு வந்து போட்டுச்சு. என்னன்னா நரபலி இதை கொடுக்குறாங்க. சாமி போட்டோ அப்புறம் எப்படி கிடக்கு? கண்ணாடியெல்லாம் நொறுங்கி கிடக்குறாடி. இதுதான் சவுண்ட் கேட்டுச்சா? நடக்கிற மாதிரி சவுண்ட். நம்ம தான் நடக்கிறோம்வா? இவ்வளோ சைலண்டாக நம்ம நடக்கிறதுக்கு மற்றவங்க நடக்கும் வித்தியாசம் தெரியாது. ப்ளீஸ் அப்பப்போ ஏதோ விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ சொல்ல முடியாது. பழசுக்கு ஏதாவது இது இருந்து உழுவலாம். நைட்டில் அந்த மைண்ட் செட்டில் தான் வரணும். உழுகுதுன்னு நினச்சாலே நம்ம அது நினச்சிக்க கூடாது. இல்லைனா ஸ்டார்டிங்கில் பயம் நமக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பாருங்க எப்படி இருக்கு. வா இது விஜய் செம்ம சைலண்டாக இருக்குது. இந்த சைலண்டில் ஒருத்தர் தனியாக வந்து இந்த இடத்துல எடுத்தானா அவன் கதி என்ன ஆகிறது? இது என்னடா ரூமு? இது ஏதோ ஒரு குவார்ட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன்டா. இது ஏதோ ஒரு ஆஃபீஸ். செம்ம சைலண்டாக இருக்குது. தட்டெல்லாம் இருக்குது. பேய் நைட்டுக்கு வந்து சாப்பிடுறா ஃபேமிலியோட. ஒவ்வால் புதுரா மேலே. வா இங்கே பாடுறா கண்ணாடியில் நம்ம எப்படி நொறுங்கி கிடக்குது. பயமாக இருக்குது. நான் கேஸ் பத்தாவதுக்கு நான் 2 வீக்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும் நான் வீடியோஸ் போட்டு. ஏன்னா பர்சனலி எனக்கு இதில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. அதனால தான் என்னால் வீடியோஸ் பண்ண முடியறதில்ல. அண்டு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த கண்டென்ட்டு யாரும் பண்ண முடியாது. அண்டு அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தான் இதோட அழகை காமிக்கலாம் நாங்கள் டே விலாக் ஷூட் போட வந்திருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் தான் நாங்கள் பகல் ஷூட்டில் வரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நிறைய வீடியோஸ் எங்களுக்கு பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சப்போர்ட்டு தான் நமக்கு கிடைக்குது. சப்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். அப்படின்னா தான் நிறைய பேருக்கு போகும். எங்கடா ஆண்டியாட்ட மேலே பார்த்துட்டு இருக்கிற? இங்கே போகிற ரூமை போரு. சவுண்டு கேட்டுச்சு. ஒஃபல்றான். அவன் தான் சொன்ன மாதிரி கெட்டுச்சிருவான். அவன் தான் ஒவ்வாள்னு சொன்னீங்க. ஒவ்வாள்னு சொன்னேன். அவன் தான்ற மாதிரி கெட்டுச்சிருவான். கொஞ்ச நேரத்துக்கு தோட்டம் திடீர்னு சைக்கிளுக்கு ஓடி வந்துட போனான். பகலில் வரமாட்டாவா? வந்தாலும் நம்ம காலி பண்ணிடலாம். காலி பண்ணி இங்கே பாருடி. ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இந்த காஞ்சூரிங் படத்தில் வரும் தெரியுமாடி? காஞ்சூரிங் படத்தில் வரும் அந்த பேஸ்மெண்ட்டு அது மாதிரி இருக்கு பாரு. நைட் வந்தால் இல்யூஷன் பயங்கரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே எங்களுக்கு குழப்புது பயங்கரமாக. குழப்பில்ல உனக்கு? எந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. செம்ம சைலண்ட். கண்ணாடியெல்லாம் நொறுங்குது கேட்டு. மேலைக்கு தான் கேட்குது. அங்கெங்கேயோ கேட்டுக்குதுடா. அது உழுவுற நேரம் கூட ஒவ்வால் வருது. அது உழுவுற நேரம் கூட ஒவ்வால் வருதுடா.
படிக்கட்ட பாரு, பதறாதவா, பகல் சுட்டு தம்பி. நம்ம நைட்டுக்கே வரணும். வாடா. இதே படிக்கட்டு தானே கிளாக் ஹவுஸில் நமக்கு இருக்கும். கைஸ், நான் பகல்லே ஃப்ளாஷ் போட வேண்டியது இருக்குது, இருட்டாக இருக்குது. இப்போ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. வா வா வாடா வாடா. கைஸ், எங்களுக்கு மைனூட்டாக சவுண்டு கேட்குது. கடைசி கிளாக் ஹவுஸும் இப்படி தானே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கைஸ், நம்ம சேனலில் கிளாக் ஹவுஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரல, மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுவும் சேம் இதே மாதிரி தான் லுக்கு இருக்கும் பார்க்க. அங்கெல்லாம் இதை கூட பயங்கரமாக நடந்திருக்கு ஆக்டிவிட்டீஸ். எங்கடா அப்பவும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. இங்கே பாரு எப்படி நொறுங்கி கிடக்கு. ஆனால் இப்போல்லாம் நொறுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இங்கே தான் டோர் லாக் ஆகும். ஆமாம், இங்கே தான் ஏதோ ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. இங்கே தான் இந்த டோர் லாக் ஆகி நாள் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இங்கே ஒரு சேர் பேர் காஞ்சரிங் படத்தில் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படியே. ஏய் விஜய், இது எரிச்சிருக்காங்கடா, எரிச்சிருக்காங்கடாடி, எரிச்சிருக்காங்க. அங்கே என்னடானா எலும்பு, இங்கே என்னடானா எரிச்சிருக்காங்க. என்னமோ நடக்குது, இல்லீகலாகவும் வந்து நடக்குதுன்னு தோணுது எனக்கு. இங்கே கருக்கி கிடக்காது, எனக்கே தெரியல. இங்கே போடுறா, இது வேணாம், அட்ரஸ்லாம் தருது. சைலண்டாக தெரியுதா? நைட்டு இங்கேருந்து நம்ம வரும்போது ஏதாவது ஒன்று பார்த்து எப்படி இருக்கும், அந்த வேகத்துலேயே நம்ம திருப்பி போயிடலாம் நினைக்கிறேன். நைட்டு பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து இருக்குதா சொன்னாங்க. ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து இருக்குன்னு நான் சட்டுன்னு ஏதோ வந்த மாதிரியே இருக்குதுடா. அப்படி கைஸ், எங்களுக்கு அப்பப்போ என்னடானா மைனூட்டாக சவுண்டு கேட்குது. சம்திங் ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போயே பகல்லே செம சைலண்ட். சப்போஸ் நினச்சி பாருங்க, காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா நைட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களும் நினச்சி பார்த்துக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு பகலில் வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி காட்டினாலே. அதுக்காண்டி தான் பகல் வீடியோஸ்லாம் கொடுக்கறது. வாட்டு எப்படி இருக்கு போடுற இடம். ட்ரெயின் ரொம்ப சைலண்ட். இந்த இடம் ஏதோ கொஞ்சம் முட்டையெல்லாம் உடைச்சிருங்க. இப்போ உடைச்ச மாதிரி இருக்கா? நான் சயின்டிஸ்டாட்ட ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அது இது தெரிஞ்சதுன்னா ஆமாம், அங்கே எலும்பு, அங்கே கறி, அங்கே என்னத்தையும் எரிச்சிருக்காங்க, முட்டை.
வேறு ஏதோ நைட்டு பண்ணுறாங்கன்னு தோறுதுங்க. இப்போ சபிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குது பார்த்தா. ஒன்றும் தீர ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறான். விஜய் ஒரு ஆஃப் ஆயில் போச்சேன்னு கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். பேய் இது வந்து சாப்பிடணும் நைட்டு. நீ ஏன் கவலைப்படுற? இதில் போனோமாடா? அங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வர 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 கொஞ்சம் டார்க் ஆகுது அப்படி. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ ரூமெல்லாம் போயிட்டுருக்குது. அந்த ரூமா? இதா அந்த ரூமா? நம்மளுக்கே அங்கே ஏதோ லூப் மோடில் வர மாதிரி இருக்குது. இல்லை அதுதான் நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதுடா. ஸ்டெப்ஸ் பொண்ணு வாய்ஸ் கேட்குது. பொண்ணு வாய்ஸ் கேட்குதுடா. பொண்ணு வாய்ஸ் கேட்குது. பொண்ணு கை சீரியஸ்லி உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. நான் மைனோட்டாக நான் வீட்டில் இருந்து கூட போடுறேன். பொண்ணு வாய்ஸ் கேட்குது எங்கள் பகல்லே. இந்த டைம்க்கே பொண்ணு வாய்ஸ் கேட்குது. சவுண்டு கேட்டுச்சப்பலையே. பட் இப்போ என்னன்னா ஒரு பொண்ணு குரல் கேட்குது. ஆள் குரல் கூட சத்தியமாக கிடையவே கிடையாது. பகல்லே பொண்ணு வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான் மேல் ஃப்ளோர். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான். மேல் ஃப்ளோரு அடிக்கிது இருக்கு. அவ்வளோதான் நினைக்கிற மாதிரி இங்கே பேசிட்டு இருக்கேன். மைஸ் மேல் ஃப்ளோர் இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். நாங்கள் கீழே முடிச்சுட்டு வீடியோ எதாவது முடிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரமாக எங்களால் ஷூட் பண்ண முடியாது. பகலே ஷூட் பண்ண முடியாது. பெர்மிஷன் கேட்காம தான் வந்து பகலே எடுத்துகிட்டு இருக்கோம். நைட் எடுத்தால் கொஞ்சம் சேஃபாக வந்து எடுத்துகிட்டு போகணும். நான் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாது. நான் கீழே சும்மா ஒரு கிளான்ஸ் காட்டிட்டு மட்டும் நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். மேலும் நான் கொஞ்சம் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ சம்திங் இப்போயே நெகட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது எங்களுக்கு. இப்போ இன்னும் புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. ஆமாம் ஐஸ் இதுக்கு போனாலே இது ஒன்று தான் கம்ப்ளீட்லி டெத் சைலன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் வீடியோ போயிருக்கும். அது நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். அதை போய் பாருங்கள். அதுவும் அப்படி தான் இருக்கும். இதுவும் அதே ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி இந்த படியை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன நாங்கள் நைட்டு வருவோம் மறுபடியும் உங்களை பார்க்குறதுக்காண்டி. நைட் வந்தால் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்ய ட்ரை பண்ணுறேன். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது.
என்ன தெரிகிறது? ஒவ்வால இங்கே பாட்டம்மா. கைஸ் பத்தாவது பயங்கரமாக குழப்புது, நிறைய விஷயம் குழப்புது. பார்த்தாலும் தெரியும், நாங்களே கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்குறோம். என்ன நடக்குதுன்னே போயிட்டு தெரில. லூப் மூடில் போயிட்டுருக்கோம் நாங்கள். அப்படியே இந்த ரூம் போகிறோம், போன ரூமுக்கு மறுபடியும் வரோம், அப்படியும் மறுபடியும் வரோம். அந்த ரூம் பார்க்கலையா, அதுவும் பார்த்து வந்துடும். பார்த்தாச்சு. ஓகே கைஸ், நான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். பார்க்கலாமா? அவ்வளோதான். ஓகே கைஸ், எப்படி தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அண்ட் இவ்வளோ அந்த ஆஃபீஸ் மார்னிங் பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். பகலில் வந்தாலும் உள்ளே இருட்டாக தான் இருக்குது. வெளிச்சம் சத்தியமாக எதுவும் தெரில. ஃபோன் ப்ளஸ் தான் ஆன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் மேலே மட்டார்னு அடிச்சு விடுங்க. அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன் போகும். ரீசெண்டாக நம்ம சேனலும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சமாவது ரீச்சு கிடைக்கும். அண்டு பார்க்கலாம் கைஸ், இன்றைக்கி வரலான்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நைட்டு நான் ஷூட் பண்ணுறேன். அண்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மேலும் நான் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பர்சனலாக கான்டாக்ட் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு விஜயோட இதாக இருந்தீங்க அப்போ பகல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ லொக்கேஷன் போயிருக்கோம், சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கேட்கும். எங்கள் பக்கத்தில் யாராவது பாசிங் சவுண்ட் கேட்கும், யாராவது பக்கத்தில் பில்டிங் அந்த மாதிரி இருக்கும் சவுண்ட்ஸ் கேட்கும். இது வந்து சுற்றி காரணனால ஃபுல் சைலன்ஸில் இருக்குது. அந்த சைலன்ஸே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருக்கனால யாராவது எங்களை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, உள்ளே யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற ரொம்ப பயமாக இருக்குது. அதனாலவே நாங்கள் பார்த்து நடக்கின்றது. இடையில விசில் சவுண்டு, பொண்ணு பேசுகிற மாதிரி சவுண்டெலாம் கேட்டுச்சு. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, அதோட கொஞ்சம் வெளியே போய்க்கிறேன், கொஞ்சம் இருட்டு அடிக்குது. ஓகே கைஸ், நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் அந்த கூடிய சீக்கிரம் நைட் வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும் பாருங்கள். அண்டு நான் பர்சனலாக அஃபெக்ட் ஆனது ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது, அதான் கொஞ்சம் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ மேபி அதான் வரலாம். நான் ஏன் வீடியோ போடணும்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். அண்டு ஓகே கைஸ், நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் இதே பிளேஸில் கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம். பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆமாம் பர்மிஷன் நாங்கள் கேட்டு போகிறோம். கொடுத்துட்டா நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம். கொடுக்கலனாலும் கண்டிப்பாக உங்களுக்காண்டி எடுக்கிறோம். நாங்கள் நம்ம சேனலுக்காண்டி அதை நம்ம எடுத்து வீடியோ போடுவோம் இந்த இடத்துல கூடிய சீக்கிரம். அண்ட் ஓகே கேஸ், மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்டா இவ்வளோ நேரம் இதையே சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாத, நம்ம சேனலுக்கு நம்ம தான் ப்ரொமோஷன் பண்ணணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் செஞ்சது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோரிங் சென்றுருவோம். நான் விஜய். டாடா டாடா, பை 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 கைஸ், பை.